பாட்டாளி மக்கள் கட்சியில் மோதல் முற்றியுள்ளதை குறிக்கும் வகையில் இங்கு செய்தித்தாள்களில் நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டு அன்புமணியுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி தேர்தல் கூட்டணி தொடர்பாக மற்றும் அவரோடு சட்டபூர்வமாக கொடி, சின்னம் மற்றும் தலைவர் என்ற உரிமை, தொகுதி பங்கீடு, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து அன்புமணியுடன் எவரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் டெல்லி மற்றும் சென்னை நீதிமன்றங்களின் உத்தரவை மேற்கோள் காட்டி பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர்கள் கோபு, சுரேஷ்குமார் மற்றும் சுஜாதா உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் அடங்கிய குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி நீதிமன்ற அவமதிப்பு செயல்பட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அன்புமணி தரப்புக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று ஜி.கே. மணியை அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அன்புமணி தரப்பு நீக்கி இருக்கிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் மோதல் முற்றி இருப்பதை தான் தற்போது இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிய வருகிறது. மருத்துவர் அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற பொறுப்போ உரிமையோ கிடையாது என்றும் அவரோடு எவரும் கூட்டணி, அரசியல், தொகுதி பங்கீடு மற்றும் கட்சியின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை அவர் பயன்படுத்துவதற்கு உரிமை இல்லை என்றும் இந்த விதியை மீறினால் அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலையத்தின் சார்பாக சட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட எச்சரிக்கையானது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் ஆகும். இதனால் அன்புமணியுடன் யார் தொடர்பு கொண்டாலும் அவர் தலைவர் மற்றும் அந்த கொடி ஆகியவற்றை பயன்படுத்தினாலும் நிர்வாக ரீதியாக பண மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட குறித்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது நீதிமன்ற அவமதிப்பு என்பதால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நோட்டீஸ் அனுப்பப்படும் என அனைத்து பொது நாளிதழ்களிலும் விளம்பரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் தரப்பில் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின் மூலமாக தந்தை மகனிடையேயான மோதல் அடுத்த கட்டத்திற்கு முற்றியுள்ளது.